ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாடுல இருக்கிறதுனால இது அரசாங்கம் என்பது இன்றைக்கு பாஜக அவர்களுடைய டிலேயிங் டாக்டிக்ஸ் தான் இருக்காங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். நாளைக்கு நாடு தழுவி ஸ்டேட் பேங்குக்கு முன்னாடி எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் போராட்டம் நடத்த போகிறோம். இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமானப்படுத்துகிறார்கள். உச்சநீதிமன்றம் இவர்களை மனுவை தூக்கியடித்து உடனடியாக யார் யார் அந்த நன்கொடை கொடுத்தார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும். எங்களுடைய ரிசர்ச் படி என்னன்னா, இவங்க யார் மேலையெல்லாம் ரெய்டு பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனியெல்லாம் இவங்களுக்கு ரெய்டு ஆனதுக்கு அப்புறம் நன்கொடை கொடுத்துருக்குறதா எங்களுக்கு செய்தி இருக்கு. இதெல்லாம் நாங்கள் கொலேட் பண்ணி பார்க்கணும். உண்மையான விவரங்கள் மக்களுக்கு தெரிய வேண்டும். தேர்தலுக்கு முன்பாகவே மக்களுக்கு இந்த விவரங்கள் தெரிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலை. அதிகபட்சமா எஸ்பிஐல தான் தேர்தல் பத்திரம் அதிகமா சேல்ஸ் ஆயிருக்குறாங்க. எஸ்பிஐல மட்டும்தான் வெளிநாட்டுல இருந்து அதிகமான தேர்தல் பத்திரத்தை வாங்கிடுறாங்க. எஸ்பிஐ மட்டும்தான் பண்ண முடியும், வேற பேங்க் பண்ணவே முடியாது. எஸ்பிஐ மட்டும்தான் பண்ண முடியும், வேற எந்த பேங்க்கும் இந்த எலக்ட்ரல் பாண்டை பண்ணவே முடியாது. எஸ்பிஐ தவிர நீங்க வேற பேங்க்ல போய் வாங்கியிருக்க முடியும். யார் தேர்தல் பத்திரம் வாங்கினாலும் எஸ்பிஐ மூலமாக மட்டும்தான் வாங்கியிருக்க முடியும். அதனால முழு விவரம் அவங்க கிட்ட இருக்கு. ரெண்டாவது விவரத்தை எங்களுக்கு எடுக்கிறதுக்கு இன்னும் டைம் வேணும்னு சொல்றதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. யாருமே ஆனால் அவ்வளவு கம்ப்யூட்டரைஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டரைசேஷனுக்கு மட்டுமே எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க, எஸ்பிஐ செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு போய் நீங்கள் போய் உங்களுடைய நாளைக்கே நான் கேட்டு பார்க்கலாம். இனிமேல் உங்களுடைய லோன் ரீபேமெண்ட்டை சொன்னாங்கன்னா இனிமேல் அப்படி தான் சொல்லணும் எல்லாரும். எஸ்பிஐக்கு யாராவது ஹோம் லோன் வாங்கியிருந்தாலோ யாராவது இனிமேல் வெஹிக்கிள் லோன் வாங்கியிருந்தாலோ எஸ்பிஐயில் கட்ட சொன்னாங்கன்னா, இல்லை நான் வண்டி நல்லா ஓடி இருக்கா வீடெல்லாம் இப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறதுக்கு எனக்கு 6 மாதம் ஆகும். 6 மாதம் கழிச்சு நான் வேணா டியூ கட்டுறேன்னு இனிமேல் சொல்ல ஆரம்பிக்கிறேன். நம்ம கணக்கெடுத்து பார்த்து தானே சொல்லணும். இதை சொன்னால் ஒத்துவாங்களா எஸ்பிஐயில்? உடனே சீஸ் பண்ணுறேன்னு வந்துடுவாங்க, அது வந்துடுவாங்க. அதனால் இந்த டிரான்சாக்ஷன் டீட்டெயிலை எஸ்பிஐ கொடுக்க முடியாது என்று சொல்வது, அதற்கு காலம் கேட்பது ஏற்க முடியாது. முழுக்க முழுக்க அரசியல் காரணத்துக்காக, அரசாங்கத்தின் தூண்டுதலாக, பாஜகவின் தூண்டுதலாக தான் இதை செய்கிறார்கள் என்பது என்னுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. வழக்கு போடவே வேண்டாம் சார். இது ஏற்கனவே ஜட்மெண்ட் படி நீங்க இந்த தேதிக்குள்ள கொடுக்கணும். இவங்க தான் அப்டேட் போட்டிருக்காங்க, எங்களால கொடுக்க முடியாது. உச்சநீதிமன்றம் விசாரிச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அதை தூக்கி அடிக்க வேண்டும், டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இந்த அப்ளிகேஷனை டிஸ்மிஸ் பண்ணி நீ ஒரிஜினல் ஜட்மெண்ட் படி கம்ப்ளை பண்ணுங்கன்னு சொல்ல வேணும். அவ்வளவுதான். இதில் திருப்பி அதுக்கு வழக்கு போடணும். தீர்ப்பு தான் வந்துருச்சு. தீர்ப்பை அமல்படுத்த வேண்டியது உச்சநீதிமன்றத்தோட கடமை. கருத்து கணிப்பு எனக்கு கருத்து கணிப்பை வச்சு நான் எந்த ஏசியமும் சொல்றதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா ஒரு மாநிலத்தும் ஒரு அரசியல் இலக்கணம் உண்டு. ஆனால் பொருளாதார ரீதியாக நீங்க பார்த்தீர்கள் என்றால், என்னை பொறுத்த வரைக்கும் 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்து ஆட்சியை விட்டு சென்றதுக்கு பின்னர் 10 ஆண்டுகள் பாஜக ஆட்சி செய்தது போது என்ன சாதாரண மக்களுடைய பொருளாதார நிலையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், சாதாரண மக்களுடைய பொருளாதார நிலை மோசமாகி இருக்கு. நானே இப்போதான் ஒரு லிஸ்ட் ஒன்று தயார் பண்ணிட்டு வந்தேன். இந்த பிரச்சாரத்தில் பேசுறது எசென்ஷியல் ஐட்டம்ஸ். காலையில் எந்திரிச்சு நம்ம டூத் பேஸ்ட்ல இருந்து தேங்காய் எண்ணெய், தலைக்கு தேய்க்கிற தேங்காய் எண்ணெய், சோப்பு, பெட்ரோல், 2 வீலருடைய விலை, ஸ்கூல் பேக், எல்லா எசென்ஷியல் ஐட்டமும் எடுத்துங்க. நான் ஒரு லிஸ்ட்டே வச்சுருக்கேன், கையில் இல்லை, இப்போ ஃபோனில் இருக்குது. இப்போ தான் நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். 10 எசென்ஷியல் ஐட்டம் எடுத்துருக்கேன். இது ஒரு சாதாரண குடும்பம் பயன்படுத்தக்கூடிய 10 ஐட்டம். நாங்கள் ஆட்சியில் விட்டுட்டு போகும்போது என்ன விலை இருந்தது, இப்போ என்ன விலை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சராசரி எல்லாமே சிலதெல்லாம் 4 மடங்கு விலை ஏறி இருக்கு. சராசரியாக 60-70% விலை ஏறி போயிடுச்சு எல்லாத்துலேயும். ஆனால் 60-70% யாருக்குமே தனிநபருக்கு வருமானம் கூடலை. ஆனால் விலை ஏறி போச்சு. அதனால என்ன, தனிநபருடைய குடும்பத்துடைய சேமிப்பு குறைந்து விட்டது. இதுதான் இந்த அரசாங்கத்துடைய யதார்த்த எடுத்துக்காட்டு. இதைத்தான் சொல்லி நாங்கள் மக்களை சந்திக்க போகிறோம். தமிழ்நாட்டில் நாங்கள் சொல்லி மக்களை சந்திக்க போவது இந்த விலை உயர்வு. 2வது, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி. நம்ம ₹1 நம்ம தமிழ்நாட்டில் வரி கட்டினோம்னா நமக்கு திருப்பி வர்றது 29 காசு தான். ஆனால் உத்தரப்பிரதேசம் ₹1 வரி கட்டினாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி வர்றது ₹2.73 காசு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டு மக்கள் உழைத்து அவர்களை செலவு செய்து வரி கட்டும் பணம் வடநாட்டுக்கு செல்கிறது. நம்ம ஜனத்தொகையை கம்மி பண்ணியிருக்கிறோம். 2வது, இங்கே புதுசாக டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாங்கன்னா ஜனத்தொகைப்படி பாராளுமன்ற உறுப்பினர்களை நிர்ணயம் செய்தார்கள். ஏற்கனவே இருக்கும் பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டுக்கு குறையும். இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இருக்குது, தமிழ்நாடையும் பாண்டிச்சேரி சேர்த்தா 40 இருக்குது, 2க்கு 1 இருக்கும். புதுசாக வர தேதிப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 150 சீட் வரும், நமக்கு 50 சீட் தான் இருக்கும். இப்போ 3ல் ஒரு பங்காயிடும். ஏற்கனவே நமக்கு வாய்ஸ் கம்மி, பார்லிமெண்ட்டில் இன்னும் கம்மியாயிடும். நம்ம வரி பணம் ஏற்கனவே நமக்கு கம்மியாக தான் திருப்பி வருது, இன்னும் கம்மியாயிடும். அதனால் இது ஒரு டோட்டல் ஃபெடரல் இம்பேலன்ஸ் நடக்க போகுது. இதைத்தான் நாங்கள் மக்களிடம் சொல்ல போகிறோம். இதைத்தான் எல்லா மாநிலங்களும் பொருளாதார ரீதியாக எப்படி பாஜகவால் சாதாரண மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று எடுத்து சொல்லுங்க.
அப்படிப்பா ஒரு ஐட்டம் சாதாரண சில இதெல்லாம் அபாரமா போயிருக்கு. ஒரு ரூபா சாஷே ஷாம்பு வந்து 5 ரூபா ஆயிடுச்சு. ஒரு ரூபா சாஷே வந்து 5 ரூபாய்க்கு 5 மடங்கு ஏறி இருக்கு. சிலது வந்து கொஞ்சம் ஏறி இருக்கும். ஆனால் சராசரியா எல்லாம் எடுத்து நான் உப்பை ஏதுக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கேன். நான் போட்டிருக்க டேப்லெட் போட்டிருக்கேன். எல்லாம் இப்போ இன்னும் புதுசாக போட்டிருக்கேன். சோப்பு, சீப்பு, ஷாம்பு, ஸ்கூல் பேக் வரைக்கும் போட்டிருக்கேன். செருப்பு வரைக்கும் போட்டிருக்கேன். எல்லா பொருள் விலையும் கூடியிருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு தனிநபர் வருமானம் கூடல. அதுதான் பாயிண்ட். நீங்க எப்படி பார்க்கணும்னா, நீங்க ஒன்று இது வந்து பணவீக்கம்னா என்ன? ஒரே பொருளை குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாம பிரைஸை மட்டும் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அதுதான் பணவீக்கம். இப்போ ஒரு பாட்டில் தண்ணி வாங்குறேன். இந்த எனக்கு தெரியும் எத்தனை எம்எல்னு தெரியல. இந்த பாட்டில் வந்து இன்னைக்கு 10 ரூபா இருக்கு, நாளைக்கு இதே 15 ரூபா ஆச்சுன்னா இந்த பொருளில் வந்து ஒரு 50% இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அதே பொருளுக்கு அதிக விலை கொடுக்குறோம். அதுதான் ஆகுது. தனிநபர் வருமானம் வந்து உயரவில்லை. ஆனால் அத்தியாவசிய பொருட்களுடைய எல்லா விலையும், அது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் இப்போ கூட சாஷே, ஒரு ஷாம்பு சாஷே முன்னாடி 1 ரூபா இருந்த சாஷே இப்போ 5 ரூபா. அதனால் எல்லா பொருளும் சராசரி குடும்பம் ஒரு சராசரி 20-25 ரூபா சம்பாதிக்கிற குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய சேமிப்பு கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா பொருளோட விலையும் கூடி போச்சு. இதுதான் பாஜகவுடைய பொருளாதார நிலை, அவருடைய நிலை. பே கமிஷன் வந்து அரசாங்கத்து ஊழியர்களுக்கு தான் பே கமிஷன். தனிநபர்களுக்கு தனியார் நிறுவனம் இல்ல அப்படி இல்ல. ரெண்டு இருக்கு. பொருளாதார ரீதியா ஜிடிபின்னு ஒன்று இருக்கு, பர் கேபிட்டான்னு ஒன்று இருக்கு. ஜிடிபி என்பது நாட்டோடைய மொத்த வருமானம், பர் கேபிட்டா தனிநபர் வருமானம். நாட்டோட வருமானம் கூடியிருந்தாலும் தனிநபர் வருமானம் கூடாததுக்கு காரணம் மேல் தட்டில் இருக்கிறவங்களுடைய வருமானம் மட்டும்தான் கூடுது, கீழ்த்தட்டில் இருக்கிறவங்களுக்கு கூடல. அதனால தான் நீங்கள் வந்து பே கமிஷன் வந்து அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டும்தான், தனிநபர்களுக்கு கிடையாது. அரசாங்க துறையில் இல்லாதவர்களுக்கு பே கமிஷனுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் சாதாரண பிரைவேட் கன்சர்னில் ஒரு தொழிலாளியோ ஒரு விவசாயியோ பார்த்தீங்கன்னா அவருடைய வருமானம் விலைவாசி கூடுன அளவுக்கு அவர்களுடைய வருமானம் கூடவில்லை என்பதுதான் பொருளாதார உண்மை. அது தவறுன்னு நீங்க சொன்னீங்கன்னா புள்ளி விவரத்தோட நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கவுண்டர். தமிழ்நாட்டுக்கு நிதி குறைவா கொடுக்குறதா சொல்லிருக்கீங்க. இதே நேரத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்த பிரதமர் மோடி என்ன சொல்றாரு, அரசுக்கு கொடுக்கலாம், நேரடியாக நாங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்கோம் எப்படி சொல்லி மோடி இது வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இது வந்து அவர் பெரிய மனசு பண்ணி நமக்கு நிதி கொடுக்கறது கிடையாது. நம்ம கட்டுற வரி பணம் தான் திருப்பி இங்க வருது. ரெண்டாவது வந்து பணக்காரங்க மட்டும் தான் வரி கட்டுறாங்கன்னு சொல்றதும் தப்பு. வருமான வரியை வேணா 3-4% மக்கள் கட்டலாம். ஆனால் மறைமுக வரி, அதாவது இந்த ஜிஎஸ்டி என்பதை எல்லாரும் சாதாரண மக்கள் கூட, ஒரு ஸ்வீட் வாங்கினா கூட அதில் ஜிஎஸ்டி உண்டு. எல்லா மக்களும் கட்டுற வரி பணம் தான் அங்கே போய் அதில் திருப்பி வருது ஒழிய இது ஒன்றும் மோதியோ மத்திய சர்க்காரோ யாரோ பெரிய மனசு பண்ணி நமக்கு பணம் கொடுக்கறதில்ல. இது நம்ம ரைட். இதுதான் ஃபெடரல் டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸில் வரணும். ஆனால் டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கு கம்மியாக தான் வருது என்பது ஸ்டாட்டிஸ்டிக்கல் உண்மை. மத்திய அரசு திட்டங்களை வந்து தடுக்குது தமிழக அரசுன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னார். அது வந்து எந்த அளவுக்கு அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் கரெக்டாக கவுண்டர் பண்ணியிருக்கார். நானும் அந்த கேள்வியை கேட்டேன். எந்த திட்டத்தை மத்திய சர்க்கார் அவங்க அறிவித்த எந்த திட்டம், அதுக்கு நாங்கள் வந்து இந்த திட்டத்துக்கு இவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்கோம், அது எந்த திட்டத்தை தமிழ்நாடு வந்து தடுத்திருக்கு அது சொல்லுங்க. இது என்ன வெளிப்படையா ஒரு திட்டத்தை தடுத்து விட்டேன்னு சொல்லலாம்? எந்த திட்டத்தை சொல்ல? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.